வணக்கம். உலக உயிர்களுக்கு உயிரானவன் ஈசன் என்றால் அவன் உறையும் எந்த உயிரையும் தனித்து வேறுபடுத்தி பார்ப்பது கூட தவறுதான். சிவத்தை சைவத்தை சார்ந்து நிற்கும் எவரும் எந்த பேதமும் பார்த்தல் கூடாது. அதுவே சைவ நெறி சொல்லும் பாடம். விண்ணகத்தே வரும் நன்னவும் மாட்டா விழு பொருளே உன் தொழும்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழ செய்தோனே வன் திரு பெருந்துறை யாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று களி தரு தேனே கடலமுதே கரும்பே விரும்புமடியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானார் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இப்பாடலில் விண்ணுலக தேவர்களாலும் நெருங்க முடியாத எம் தலைவனே, வேதாந்தங்களின் முதல் பொருளே, அரியவண்ணா பரம்பொருளாயினும் எங்களை உய்விக்க என்றே நீ இந்த மண்ணுலகம் வந்து பல திருவிளையாடல்களை செய்து அருள் செய்து வாழ்வித்தாய். மண்வளம், மழை வளம், இயற்கை வளம் நிறைந்த திருப்பெருந்துறை சிவபெருமானே, குலந்தோறும் உமக்கே பணிவிடை செய்யும் அடியவர்களின் கண்களுக்கு எதிரே தோன்றி களிப்பருளும் இன்பத்தேனே, கடலில் விளைந்த அமுதமே, இனிப்பை மட்டுமே கொண்டுள்ள இன்கரும்பே, உன்னை மட்டுமே விரும்பும் அடியார்களின் சிந்தையில் நிக்கமர நிறைந்திருக்கும் பெருமானே, நீயே இந்த உலகின் உயிராக இருக்கிறாய். நீயே அனைத்துக்கும் ஆதாரமாயிருக்கிறாய். கருணை கொண்ட எங்கள் பெருமானே, இந்த உலகம் உய்விக்கும் பொருட்டு எங்களுக்காக எழுந்தருள வேண்டும் இறைவனே என்று இறைஞ்சுகிறார் மாணிக்கவாசகர். இந்த பாடலை கேட்டு அல்லது பாடி இறையருளை பெறுவோம். ஜெர்மன் தமிழருவி வானொலி நிலையத்தாருக்கும் நேயர்களுக்கும் அன்பு வணக்கம் கூறி, மார்கழி மாதத்தில் திருப்பள்ளி எழுச்சி பாடலை ஒளிபரப்பி மக்களின் மனதில் ஆன்மீக சிந்தனையை எழுச்சியுற செய்யும் ஜெர்மன் தமிழருவி வானொலிக்கு என் மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மயிலாடுதுறையிலிருந்து ராவ்ஜெயா. நன்றி, வணக்கம்.